வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாகூர் அருகே கிராம மக்கள் திடீர் சாலை மறியல். 4 வழி சாலையில் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல். ஏலச்சீட்டு நடத்தி 1,31,00,000 ரூபாய் மோசடி. தம்பதியை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஏல சீட்டு நடத்தி பல பேரிடம் 1,31,00,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஆலம்குப்பம் சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் கந்தன். இவர் ஒரு விவசாயி. இவர் அதே பகுதியில் மரப்பட்டறை நடத்தி வரும் கோபி என்கிற ரத்தினம் மற்றும் அவரது மனைவி வனிதா ஆகியோரிடம் கடந்த 2022ஆம் ஆண்டு 20 மாத காலம் கொண்ட 3 லட்சம் ரூபாய் ஏல சீட்டில் சேர்ந்து மாதம் சரியாக தனது சீட்டு தொகையை கட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் ஏல சீட்டு முடிவடைந்ததும் கோபி கந்தனுக்கு பணம் தராமல் இருந்துள்ளார். இது தொடர்பாக பலமுறை கந்தன் கோபியிடம் அவரது சீட்டு பணத்தை கேட்டும் கோபி 1 வருட காலமாக காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கந்தன் இது தொடர்பாக தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கந்தனை போல 110 பேர் ரூபாய் 1,31,00,000 கோபியிடம் சீட்டு பணம் கட்டி ஏமாந்து போய் உள்ளது தெரிய வந்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரிடமும் புகார் பெற்ற போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கோபியை கைது செய்து அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் கடந்த 5 ஆண்டுகளாக தனது மனைவியுடன் சேர்ந்து ஏல சீட்டு நடத்தி வருவதும் இதில் 150 பேர் இச்சீட்டுகளில் வாடிக்கையாளராக உள்ளதாகவும் அவர்கள் கட்டும் சீட்டு காசில் கார், வீடு என ஆடம்பரமாக வாழ்ந்ததாக அதேபோல் சிலர் சீட்டு எடுத்துவிட்டு பணம் தராமல் உள்ளதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது மனைவி வனிதாவையும் கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் வாடிக்கையாளர்களிடம் பெறப்பட்ட சீட்டு பணத்தில் சொத்து ஏதேனும் வாங்கி வைத்துள்ளனரா என விரைவில் காவலில் எடுத்து விசாரணை செய்ய உள்ளதாக தன்வந்திரி நகர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க கோரி பாகூர் அருகே கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் 4 வழி சாலை அமைக்கப்படுகிறது. இந்த சாலை விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழி சாலைகளாக அமைக்கும் பணிகள் நடந்து கொண்டு வருகிறது. இதற்காக நிலம் எடுக்கப்பட்ட பகுதியில் மின்கம்பங்கள் அமைத்தல், திட்ட வடிவமைப்பின்படி உயரமாக மண் கொட்டப்பட்டு ஜல்லிக்கற்கள் நிரப்பப்பட்டு தார் சாலை அமைத்தல், சாலையோரங்களில் கான்கிரீட் தடுப்புகள் அமைத்தல், பாலங்கள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு கிராமங்களில் பழமையான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அன்றாடம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதனால் பாதிக்கப்படும் கிராமங்களான பாகூர், கிருமாம்பாக்கம், சேலியமேடு உள்ளிட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு புதிதாக போடப்படும் 4 வழி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து அங்கு வந்த முதன்மை செயல் அலுவலர் தீனதயாளர் மற்றும் என்ஜினியர் சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்கான வரைபடங்களை பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய மேம்பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே நடிகர் வடிவேலு நகைச்சுவை பாணியில் நூதன முறையில் மூதாட்டியிடம் பணம் திருடிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ளது மேட்டுப்பாளையம் கிராமம். இங்கு செல்வராசு, நாகூரால் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். முதியவர் விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு வீட்டில் உள்ளார். நாகூரால் அவ்வப்போது வயல்வெளியில் கூலி வேலைக்கு செல்வது வழக்கம். இருவரும் தமிழக அரசு மூலம் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர்.
இந்த நிலையில் நேற்று முன்தினம் மர்ம நபர் ஒருவர் புதியதாக போடப்படுகின்ற 4 வழி சாலை வழியாக வந்து, அம்மா இங்கே வாங்க, நீங்க முதியோர் பென்ஷன் தானே வாங்குறீங்க என்று கேட்டுள்ளார். மூதாட்டியிடம் ஆமாம் என்ற நிலையில், உங்களுக்கும் உங்க கணவருக்கும் போஸ்ட் ஆபீஸ் மூலம் ரூபாய் 8000 பணம் வந்திருக்கு, நீங்க ரூபாய் 2750 கட்ட வேண்டும், அதுவும் உடனடியாக கட்டினால்தான் கிடைக்கும், இல்லையென்றால் திருப்பி மத்திய அரசுக்கே அனுப்பிவிடுவோம் என்று கூறியுள்ளார். சுமார் 50 வயதுடைய அந்த நபர் நோட்டு புத்தகம் மற்றும் பேங்க் செலான் ஆகியவைகளை வைத்துக்கொண்டு போனில், சார் சொல்லுங்க, 28 பேருக்கு கொடுத்தாச்சு, இன்னும் 2 பேர் தான் பாக்கி, இதோ அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம் சார், இதோ உடனே அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருந்துள்ளார். சார், இப்ப என்னிடம் பணம் இல்லை, நான் வாங்கிய பிறகு உங்களுக்கு தருகிறேன் என்று அந்த அம்மையார் கூறியுள்ளார். யாரிடமாவது கடன் வாங்கி கொடுங்கள், அதான் 8000 வருதே என்று கூறியதால் அருகில் இருந்தவர்கள் சிலரிடம் கடன் வாங்கி 2750 ரூபாய் கட்டியவுடன் இந்திய வங்கி செலானில் ரூபாய் 8000 எனவும் கணக்காளர் கையெழுத்திடும் இடத்தில் 1000 எனவும் அவர் இஷ்டம் போல ஒரு கணக்கு நம்பரை அவசரமாக எழுதி கொடுத்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு, நீங்கள் சீக்கிரம் ரேஷன் கடைக்கு சென்று பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைக்கு சென்று பார்த்து ஏமாந்த அந்த அம்மையார் அந்த வங்கி செலானை சிலரிடம் காண்பித்த பிறகுதான் தெரிந்தது தான் ஏமாந்தது. நடிகர் வடிவேலு ஒரு திரைப்படத்தில் போஸ்ட்மேனிடம் வேறு ஒருவருக்கு வந்த முதியோர் பென்ஷனை தனக்கு வந்ததாக கூறி வாங்கிக் கொள்வார். அதேபோல் அந்த அம்மையாரிடம் மர்ம ஆசாமி பணம் பறித்து சென்றது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சாதி மத வெறுப்புணர்விற்கு எதிரான கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். புதுச்சேரியில் உள்ள ஜாதி மத வெறுப்புணர்விற்கு எதிரான கூட்டமைப்பினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு பக்கமும் முஸ்லிம் லீக்கின் முத்திரையை தாங்கி நிற்கிறது என கூறி பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையில் விதிகளை மீறி உள்ளதாகவும், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பதற்றத்தையும் பகைமையையும் தூண்டி விடுவதாகவும், இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களை ஊடுருவல்காரர்களாகவும் எதிரிகளாகவும் கட்டமைக்கிறார். இது MCCயின் தெளிவான விதிமீறலாகும். எனவே தேர்தல் விதிமுறைகளை மீறி தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்தியாவில் மத வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்திய தேர்தல் ஆணையம் தாமாகவே அல்லது நடவடிக்கை எடுக்க தவறினாலோ நரேந்திர மோடியின் தேர்தல் பரப்புரையினால் இந்தியாவுக்கு சமூக கட்டமைப்பு உடையும் நிலை ஏற்படும். எனவே நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற காமாட்சியம்மன் கோவிலில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ளது புகழ்பெற்ற காமாட்சியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் கிண்ணிரத பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தினந்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வருவதும், அதனைத் தொடர்ந்து தெப்ப உற்சவமும் நடைபெற்றது. இந்நிலையில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை ஒட்டி அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தின் வளாகத்தில் உலா வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம் பகுதியில் தீ விபத்தில் வீடு இழந்த குடும்பத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்களை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி
மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் வெள்ளேரி கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு நேற்று மதியம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. கண்ணிமிக்கும் நேரத்தில் திடீரென நடந்த இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் அடைந்துள்ளதாகவும், மேலும் இந்த விபத்தில் 5 கோழிகள் இறந்துவிட்டதாகவும், வீட்டில் உள்ள மளிகை பொருட்கள், அரிசி, ஆடைகள் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும், குறிப்பாக பாத்திரம் வியாபாரம் செய்வதற்காக 50,000 மதிப்பிலான புதிய பாத்திர பொருட்களும் எரிந்துவிட்டது என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நேரில் சென்று பார்வையிட்டு சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு உடனடியாக நிவாரணமாக ஆடை, போர்வை, பாய், காய்கறி, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்புகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார். தொடர்ந்து அவர்களுக்கான இழப்பீடு அரசு மூலம் பெற்று தரப்படும் என்றும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். வெயிலின் தாக்கத்தினால் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தினமும் நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்டவைகளை காவல் நிலைய வாசலில் வழங்கி வரும் திருபுவனை போலீசாரை பலரும் பாராட்டி வருகின்றனர். கோடை காலம் என்பதால் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மேலும் வருகின்ற நாட்களில் புதுச்சேரியில் அனல் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்கள் உடலை வெயிலில் இருந்து பாதுகாக்கவும், நீரிழப்பு ஏற்படாமல் இருக்கவும் பல்வேறு அமைப்பினர் புதுச்சேரியில் ஆங்காங்கே பந்தல் அமைத்து மோர், இளநீர், எலுமிச்சை சாறு, தர்பூசணி, கிருணிப்பழம், வெள்ளரி மற்றும் பல்வேறு பழச்சாறுகளை இலவசமாக வழங்கி வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி புறநகர பகுதியான திருபுவனையில் ஏராளமான தொழிற்சாலைகள் உள்ளது. இங்கு பணிபுரிபவர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தினால் இருந்து தங்களை காத்துக்கொள்ளும் விதமாக திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் போலீசார் காவல் நிலைய வாசலில் நீர்மோர் பந்தல் அமைத்து தினமும் மோர், தர்பூசணி, பழம் உள்ளிட்டவைகளை வழங்கி வருகின்றனர். இதனை அவ்வழியாக பணி முடித்து செல்லும் ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் என அனைவரும் உட்கொள்கின்றனர். மேலும் இச்செயலுக்கு திருபுவனை காவல் நிலைய போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கரியமாணிக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் கரியமாணிக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கி 24ஆம் தேதி திரௌபதியம்மன் திருக்கல்யாணம், 25ஆம் தேதி சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பூங்கரங்கத்தோடு ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் ஓம் சக்தி என்ற பக்தி பரவசத்தோடு வந்து அம்மன் கோவில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீயை மிதித்து பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் கரியமாணிக்கம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுவை அறிவியல் இயக்கம், சமம் பெண்கள் இயக்கம் மற்றும் உதவிக்கரங்கள் இணைந்து குழந்தைகளுக்கான அறிவியல் திருவிழா கொண்டாடப்பட்டது. மக்கள் விஞ்ஞானி தாமஸ் பிரகாசம் நினைவை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் குழந்தைகள் அறிவியல் திருவிழா நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு அறிவியல் திருவிழா பெரிய காட்டுப்பாளையம் அப்ரேஸ் நர்சரி பிரைமரி பள்ளியில் ஏப்ரல் 27 மற்றும் 28 கொண்டாடப்பட்டது. முதல் நாள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹேமாவதி தலைமையுரையாற்றினார். அறிவியல் இயக்க செயலாளர் முருகவேல் வரவேற்புரையாற்றினார். புதுவை அரசின் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் ஆற்றல் துறையின் செயலர் டாக்டர் முத்தம்மா சிறப்புரையாற்றினார். அறிவியல் இயக்க தலைவரும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி இயற்பியல் துறை தலைவர் டாக்டர் மதிவாணன் மற்றும் சமம் பெண்கள் இயக்க தலைவர் அன்பரசி ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினர். இதில் 8 அறிவியல் செயல்பாட்டு அரங்குகளும் 30 கருத்தாளர்களும் 25 தன்னார்வலர்களுக்கும் மற்றும் பல்வேறு கிராமங்களில் இருந்து 250 குழந்தைகளும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை உதவிக்கரங்கள் நிறுவனர் ஆலிஸ் தாமஸ், சமம் இயக்க செயலாளர் இளவரசி மற்றும் துளிர் இல்லம் ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். அறிவியல் இயக்க பொருளாளர் ரமேஷ் நன்றியுரை கூறினார்.
புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநில பள்ளி கல்வி விளையாட்டுத்துறை சார்பில் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது. மாநில அளவில் 19 மற்றும் 17 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்காக கையுந்து போட்டி, கிரிக்கெட், ஹாக்கி, கால்பந்து, கைப்பந்து, கபடி, கொக்கோ, கேரம் போட்டி, சதுரங்கம், பளுதூக்குதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். நாளை மாலை நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதுபோன்ற மாநில அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் தகுதி பெறும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் உயர் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு இடஒதுக்கீட்டில் புதுச்சேரி அரசு முன்னுரிமை வழங்குகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமரனை பழங்குடி மக்கள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் ஏரிக்கரை ஓரமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது சாலை விரிவாக்க பணிக்காக அரசு அதிகாரிகள் அங்குள்ளவர்களை காலி செய்ய அறிவுறுத்தியுள்ளனர். இதனை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் அங்கு வசிக்கக்கூடியவர்கள் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை நேரில் சந்தித்து இது குறித்து எடுத்து கூறி தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர். இதன் அடிப்படையில் விரைவில் அதிகாரிகளிடம் பேசி இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் புதியதாக இன்டர்நேஷனல் கார்கோ கொரியர் சர்வீஸ் சேவையானது துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாரதி வீதியில் ICL என்னும் புதிய கொரியர் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் அந்நிறுவனத்தின் சேர்மன் ரமணா கலந்து கொண்டு நிறுவனத்தை துவக்கி வைத்தார். இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ICL கொரியர் சர்வீஸ் மூலம் பார்சல்களை இங்கு அனுப்பலாம். The ICL Courier and one of the largest express company in India. We have around 60 offices across the country and around 650 crores turnover company. And this is the first day we started our operations out of Pondicherry. We hope Pondicherry people can enjoy our services. We complete the world, we get connected, and our services is always very speed compared with our competition, and where exactly our promises we fulfill into the country. Thank you Pondicherry. Thank you. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாகூர் அருகே கிராம மக்கள் திடீர் சாலை மறியல். 4 வழி சாலையில் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல். ஏலச்சீட்டு நடத்தி 1,31 லட்சம் ரூபாய் மோசடி. தம்பதியை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார்.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.